இந்த குபா பள்ளிவாசல்ல ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து தொழுது விட்டு செல்வார்கள். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் வரும்போதெல்லாம் தொழுவதற்காக, உணவு செய்வதற்காக, சிறுநீர் கழித்தால் சுத்தம் செய்வதற்காக ஒரு அம்மையார் மூதாட்டி இந்த பள்ளிவாசலை சுத்தம் செய்து கொண்டு, ஒரு வயசான மூமா இருப்பாங்க, அவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு தண்ணி கொடுப்பாங்க, உணவு செய்வாங்க. அந்த அம்மா வந்து இந்த பள்ளிவாசலை சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வழக்கம் போல் சனிக்கிழமை வரும் பொழுது அந்த மூதாட்டி அம்மையார் இல்லை. முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, என்ன அந்த மூமாவை காணுமே எங்கே அப்படின்னு சொல்லி. இங்க இருந்த மஹல்லா சஹாபிகள் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, சில தினங்களுக்கு முன்பதாகத்தான் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வார வாரம் தான் வருவாங்க. அப்ப அந்த இடைப்பட்ட வாரத்துல தான் அந்த அம்மா வஃபாத் ஆயிருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஏன் இந்த செய்தி எனக்கு சொல்லி அனுப்பல, சொல்லி அனுப்பியிருந்தா நான் மௌத்துல வந்து கலந்துருப்பேனே அப்படின்னு சொன்னாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதா, கல்யாணத்துக்கு நம்ம போறோமோ இல்லையோ, சுபகாரியங்களுக்கு சில நிகழ்ச்சிகளுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதோ இல்லையோ, மவுத் என்று தெரிந்துவிட்டால் அந்த மையத்தை சென்று என்ன செய்யணும், அதிலே கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது இந்த ஹதீஸின் மூலமாக தெரிவது மட்டுமல்லாம அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க, அப்படியா ஏன் எனக்கு சொல்லி அனுப்பல அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த அம்மையாரை எங்கே அடக்கம் செய்தீர்கள் என்று கேட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த மூமாவுடைய கபருக்கு சென்று ஜியாரத் செய்தார்கள். அவங்களுடைய அடக்கஸ்தலமும் இங்கதான் இருக்குது. அது முன்னாடி அடையாளமிடப்பட்டிருக்கு, இப்ப எல்லாமே இடமே மாறி போச்சுங்க. அப்போ வயசான மூமா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க, எந்த வீட்டுல முதியவர்கள் இருப்பார்களோ, சில பேர் நம்ம நினைக்கிறோம் முதியவர்கள் இருந்தா பாரமான்னு சொல்லி, ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க, எந்த வீட்டுல முதியவர்கள் இருக்கிறார்களோ அந்த வீட்டில் பரக்கத் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. முதியவர்களின் காரணமாக அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை தருவான் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா இங்க வந்திருக்கக்கூடிய முதியவர்கள், சீனியர் சிட்டிசன்கள், அல்லாஹ் அவங்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் அல்லாஹ் தரணும். சரீர ஆஃபியத்தோடு அவர்கள் நம்மோட பல ஆண்டுகள் பயணம் செய்ய வேண்டும். அந்த பரக்கத்துகளை நாம் அனுபவிக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ ஜியாரத், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஜியாரத் செஞ்சாங்க. உலகமே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஜியாரத் செய்வதற்காக வர, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே ஒரு அம்மாவுடைய ஜியாரத் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாது யாருக்கா? யாரு தம்பி? நல்ல தூக்கம் வருது. மூமா. இப்ப நம்ம ஊர்ல இப்ப கூட அண்ணன் சொன்னாங்க, ரொம்ப உறவினர் ஒருத்தவங்க வஃபாத் ஆயிட்டாங்கன்னு சொல்லி நம்மளால அங்க கலந்து கொள்ள முடியல, அவங்களுக்காக அங்க துஆ செய்றாங்க. அடுத்து நம்ம ஊருக்கு போறோம், ஊருக்கு போனா அவங்க மௌத்துல நம்ம கலந்து கொள்ள முடியல. அப்ப என்ன செய்யலாம்? அவங்க எங்க அடக்கம் பண்ணிருக்கீங்க, அங்க போயிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூரி மினல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், அவங்கள போய் ஜியாரத் செய்யலாம். அப்போ அதுல வந்து மௌத்துல கலந்து கொண்ட ஒரு இது வந்து அவங்களுக்கு கிடைக்குது. நன்மை கிடைக்காம இல்லாட்டாலும் ஜியாரத் என்ற சுன்னத்து கிடைக்கும். மன் ஸார கபர அபவைஹி ஃபீ குல்லி ஜும்ஆத்தின், யார் ஜும்மா தினத்தன்று பெற்ற தாய் தந்தைகளை ஜியாரத் செய்கிறார்களோ குஃபிர லஹு, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், குத்திப பர்ர, நன்மை எழுதப்படும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அப்போ லட்சக்கணக்கான மக்கள் ஸலவாத்துகளை சமர்ப்பித்து அல்லாஹ்வுடைய தூதருடைய ஜியாரத்திற்காக ஏங்கி கிடந்து அதற்காக துஆ செய்து அதற்காக மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாய் அலையலையாய் வர அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே சென்று ஜியாரத் செய்த ஒரு பாக்கியம் அந்த மூதாட்டிக்கு கிடைத்தது. அல்லாஹ் தஆலா அது போன்ற ஒரு நல்ல